பிரெட் எடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்மால் சைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். ஒரு 12 பீஸ் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 8 பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி மாற்றிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலையும் இந்த மாதிரி பொடி பொடியை நறுக்கி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய், ஒரு 3 பல் பூண்டு இந்த மாதிரி பொடி பொடியை நறுக்கி சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி இதே போல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு காஷ்மீரி மிளகாய் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி ஏன் சேர்த்துறனா இது நல்லா ஈவனாக கலக்கிறதுக்காக. இது நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம பொரிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதை பொரிச்சிக்கோங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா செவக்க விட்டு அந்த பிறகு இதை எடுத்துருங்க. இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.